அமல்படுத்தப்பட்டது. விதிமீறலில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் தற்போது அதிக பாரம் ஏற்றி செல்வது பெருமளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கட்டுமான பொருட்கள் தங்குதடைந்து கிடைத்திட தகுதியான நபர்களுக்கு குவாரி உரிமங்களை விரைவில் வழங்கிட நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதனால் கட்டுமான பொருட்கள் தேவை பூர்த்தியாவதோடு புதிய குவாரிகள் அரசுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும். நமது மாநில வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்தால் நமது மாநில தேவைக்கு அண்டை மாநிலங்களுடன் கையேந்த நிலை ஏற்படும். இந்நிலையை தடுத்திட வளங்களை சரியாக தேவை பயன்பாடு அடிப்படையில் சமநிலையில் மேலாண்மை செய்தல் அவசியம். தமிழகத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகளுக்கும் குறிப்பாக மாமல்லபுரம், மரக்காணம், பெங்களூரு, சென்னை, பரமக்குடி, ராமநாதபுரம், தொப்பூர், கணவாய், ஸ்ரீபெரும்புதூர், காரைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கும் வேலூர் ரிங் ரோடு ரயில்வே மேம்பால பணிகளுக்கும் தேவையான கட்டுமான பொருட்களை உடனுக்குடன் வழங்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போதுதான் இந்த முக்கிய திட்டங்கள் எல்லாம் விரைவாக முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள 22 இடங்களில் சுண்ணாம்புக்கள் ஏலம் விடும் வேலை தேக்க நிலையில் இருந்தது. ஆனால் நம் அரசினால் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் முதற்கட்டமாக 22.71 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. மேலும் இந்த உரிமங்கள் மூலம் வருங்காலத்தில் 4500 கோடி ரூபாய் ராயல்டியாக கிடைக்கும். இதனால் சிமெண்ட் தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்த விலை கிடைக்கும். ஏற்கனவே தெரிவித்தபடி கட்டுமான பொருட்களின் விலை பெருமளவு குறையும்.